இன்றைய தினம் சேலம் மாவட்டம் ஓமலூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஊராட்சி ஒன்றியம் பேரூராட்சியில் கிட்டத்தட்ட 2000 பேர் பல்வேறு கட்சியில் இருந்து விலகி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தங்களை இணைத்துக் கொண்டிருக்கின்ற அந்த விழா ஒன்று. இரண்டாவது, நம்முடைய மாவட்ட கட்சி அலுவலகத்தில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் பல்வேறு கட்சியிலிருந்து விலகி இன்றைய தினம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்துள்ளார்கள். அந்த விழா 2 இடத்திலும் எடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பல கட்சியிலிருந்து விலகி அதிமுக சேர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு விளையம் பயிர் முறையிலே தெரியுமாங்க. அது மாதிரி வருகின்ற சட்டமன்ற தேர்தல் வெற்றிக்கு இதுவே ஒரு அறிகுறி. ஒவ்வொரு கட்சியும் எல்லா கட்சியும் முடிவெற்ற பிறகுதான் தொகுதி பங்கெடுப்போம். இன்னும் சில கட்சியோட நாங்க பேசிட்டு இருக்கிறோம். அந்த கட்சிகள் எல்லாம் ஒருங்கிணைத்த பிறகு நீங்க சொன்ன மாதிரி எந்தெந்த தொகுதி யாரா இருக்கு, எவ்வளவு சீட்டு மூலம் பிரிக்க போறோம், அப்புறம் எந்தெந்த தொகுதி பிரிக்கப்படும். நான் ஏற்கனவே சொன்னேன், 210 தொகுதி எங்களுடைய கூட்டணி வெற்றி பெறும். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அது எப்படி முதல்ல சொல்ல முடியும்? முன்கூட்டியே சொல்ல முடியாதுல்ல. ஒரு சிலவற்றை தான் சொல்ல முடியும். அப்புறம் அதுக்கு வேல்யூ இல்லாத போயிடும். தேர்தல் என்பது மக்கள் எல்லாம் அவரோடு எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தை அகற்றப்பட வேண்டும். அது எல்லா மக்களிடத்திலையும் ஆழமாக பயந்து விட்டது. மாற்றுனா அதிமுக தான் ஆட்சிக்கு வரணும். ஏன்னா அதிமுக ஆட்சியில் ஒரு சிறப்பான ஆட்சி கொடுத்தோம். மாண்பு அம்மா இருக்கின்ற பொழுதும் கொடுத்தாங்க. அம்மா மறைவுக்கு பிறகும் 4 வருடம் 2 மாத காலம் ஒரு சிறப்பான ஆட்சி கொடுத்தோம். எவ்வளவு திட்டங்களை நிறைவேற்றி கொடுத்தோம் இந்த மாவட்டமே சாட்சி.